வணக்கம். ஹாய் மாம்ஸ். ஹாய். என்ன பண்ண போறீங்க? நாங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை. நம்ம பேக்யார்டில் வந்து கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். Don't touch that. It's very dangerous. It will explode. சும்மாவே ஏன்பா அவன் அப்பதான் போய் தொடுவான். நீங்க வந்து அவன் வந்து அதை தொடக்கூடாதுன்றீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிராண்டு? நேச்சர் ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக வந்து இது இன்ஸ்டன்ட் டென்ட்டு, ஃபியூ மினிட்ஸ் டென்ட் தான். ஸோ அதை தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம் இந்த வாட்டி. ஸோ இதோட வந்து இவங்க பிராண்ட்லேயே நான் வந்து இதுவும் வாங்கியிருக்கேன், நிறைய வாங்கியிருக்கேன். இவங்க பிராண்ட்லேயே மொத்தமாக வந்து இந்த டென்ட் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபயர் பிட் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கினேன், அது பேர் என்னது, மேட்ரஸும் நம்மளுடைய பழைய மேட்ரஸ் வந்துட்டு இதுவாயிடுச்சு, போயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ரொம்ப உண்மையிலேயே 5 மினிட்ஸ் டென்ட் தான் போல இருக்குது மாம்ஸ். எல்லாத்தையும் விரிக்கணும் ஃபர்ஸ்ட், எல்லாத்தையும் வந்து ஒரு சைடு விரிக்கணுமா? அதான் எல்லாத்தையும் விரிச்சிடணும் ஃபர்ஸ்ட். நான் ஆன்லைன்ல வந்துட்டு பார்த்துட்டு. ஆமாப்பா, கரெக்ட். விரிச்சிட்டு அதே மாதிரி வந்துட்டு மூடிடணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஸோ இது வரைக்கும் அதாவது நாங்கள் வந்து வெளில போய் தான் கேம்ப் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேக்யார்ட்லேயே கேம்ப் பண்ணல. நம்ம ஒரு வாட்டி பேக்யார்டில் வந்துட்டு கேம்பிங் பண்ணால் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து பேக்யார்டில் கேம்பிங் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா, ஊரில் இருக்கவங்க ரோட்லலாம் போகிறவங்களெல்லாம் நம்மளை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஃபென்ஸ் போடாதனால அதுதான் நம்மளுடைய ஒரே பிரச்சனை. பைய அடியில் இருக்கு. ஃபுல்லாக நல்லா கொதிக்கிட்டோங்கண்ணா. கேம்பிங்க்கு ரெடி பண்ணா அதுக்குள்ள பக்கத்து நாய் நமக்கு கூட வந்துச்சு. ஹே விளையாடுறதுக்கு அது கொஞ்சம் சொல்லி கூப்பிடுது. மேம் கொஞ்சம் சொல்லி கூப்பிடுது. ஆயெல்லாம் போவாது. ரொம்ப ஸ்வீட். ரொம்ப நேரமா கத்துது. ஏன்னா நாங்க வந்து இதை தொடணுமா, பெட் பண்ணுமா இல்ல? அவ்வளோதாங்க. பக்கத்து வீட்டு நாய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு திரும்ப இது டென்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்ஸ்டன்ட் டென்ட்டு தான். ஸோ நமக்கு வந்து பெருசாக வேலை இல்லை. ஸோ நாங்கள் ஏன் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் டென்ட் இந்த வாட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டியும் நாங்கள் கேம்பிங் போகும்போது கஷ்டப்பட்டு நாங்கள் டென்ட் கட்டுறோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கர டயர்டாகிடுது வீட்டுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் இன்னொன்று வந்துட்டு நமக்கு டைமும் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வாட்டி வந்துட்டு டென்ட் ஈஸியாக கட்டுற மாதிரி, அதாவது கேம்பிங் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து கேம்பிங்கில் ஒரே ஒரு பெரிய வேலையே டென்ட் கட்டுறது தான். அதுவே ஈஸியாகிடுச்சுன்னா நம்ம கேம்பிங் அடிக்கடி போகலாம் பாருங்கள். அதனால தாங்க. சரி, ஓகே, முதல்ல இதை நம்ம கட்டி முடிச்சிடலாம் வாங்க. ஈஸில கேம்பிங்க்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு டென்ட் தான். இந்த டென்ட் கட்டுறது இருக்குல்ல, அது வந்து லேட் ஆச்சுன்னா நமக்கு செம்ம காண்டாகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு இது. இல்ல பண்ணல அவன், ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன்ல சரியா குடுக்கல. கரெக்டா? இது டென்ட் ரெடி மாம்ஸ். என்னப்பா மாம்ஸ், இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க டென்ட் கட்டி இருக்கீங்களா? நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிச்சிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணோம், அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு, டென்ட் ரெடி. பர்ஃபெக்டோ. ஸோ நிஜமாவே வந்துட்டு 5 மினிட்ஸ் டென்ட். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன் ஆன்லைனில் பார்க்கும்போது, இது நிஜமா 5 நிமிஷமா இல்லை நம்மளை சும்மா கலாய்கிறானுங்களான்ட்டு. உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ரெயின் ஃப்ளை போடலாம், நாங்கள் இப்போ போடுறதா இல்லை. ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு. மணி என்ன 8:30 ஆயிடுச்சா? சரி, ஓகே. இப்போ க்ரில்லிங் போட்டு க்ரில் சாப்பிட வேண்டியது தான். இதை வந்து இருங்கப்பா, நான் சுற்றி தேவையில்லையா? அப்படியே பெரிய இவர் கையிலேயே ஒரு அமுக்கிடுவாரு. ஏய், நான் கூட நீங்க கையிலேயே அமுக்கிற அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறீங்களான்னு நினைச்சிட்டேன் ஒரு செகண்ட். மாம்ஸ் ஏன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இல்ல? ஸோ லைட் எடுத்துன்னு வந்தாச்சு.
செம. உள்ளே போய் பார்ப்போம். வாவ், அவ்வளோதாங்க. டென்ட் எல்லாம் நாங்கள் கட்டி முடிச்சாச்சு. இதோடு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆக்சுவலாக க்ரில்லிங் இன்றைக்கி போடலான்னு நினச்சா வந்து கேஸு கிடையாது. ஸோ நாளைக்கு கேஸ் ரீஃபில் பண்ணும்போது நம்ம மீட் பண்ணலாங்க. ஸோ கேஸ் ரீஃபில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து காஸ்கோவில் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைக் யூஸ்வலாக இப்போ உங்கள் ஊரில் வந்து கேஸ் ரீஃபில் பண்ணுற இது இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து வால்மார்ட் இல்லை எந்த கடைக்கு போனாலுமே வந்து இந்த மாதிரி பெரிய சிலிண்டரை வந்து பழைய சிலிண்டரை வச்சுட்டு மணி பே பண்ணிவிட்டு நம்ம புது சிலிண்டரை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் கேஸ் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க, நம்ம போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரேலேயில் இருக்க காஸ்கோ. நம்ம சிலிண்டரை கொண்டு வந்துட்டோம்னா பயங்கர சீப் ஆக்சுவலி. சிலிண்டரை வந்துட்டு வச்சு அதில் வந்து ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ தட் நமக்கு வந்து சிலிண்டர் வந்து இதுக்குன்னு லைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடையில் கொடுக்கும்போது எக்ஸ்பென்ஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பராகிடுது. ஸோ மொத்தமே எங்களுக்கு $2 தாங்க ஆச்சு. அவ்வளோதான். சூப்பராக நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு ட்ராம்பலைன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம இன்றைக்கி கேம்பிங்காக வந்துச்சு. முதல்ல அதை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோங்க. இது நல்லா இருக்குல்ல, இந்த கலர் கிடைக்கல எனக்கு. $10 தானா மேம்? அதுக்காக நாங்க லூசு மாதிரி கலரா வாங்கி வந்துட்டேன்ப்பா. இப்பதான் நல்லா இருக்கும். Get out. Sit first. Nah, baby, down. நாங்கள் அவுட்டோருக்காக வந்து நிறைய இன்னைக்கு வந்து சும்மா ஃபுல்லாக ஒரு பார்ட்டி மோடில் இருக்கோம் நாங்கள். என்ன மேம்ஸ், அவுட்டோர் மோடில் இருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படி அனி பண்ணுறோம். ஓகே, அது அப்படி பண்ணக்கூடாது, கரெக்டாக சொல்லி கொடுங்க எனக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராம்போலின். ஆனால் நாங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணிடணும். அடல்ட் ட்ராம்போலின், கிட்ஸ் ட்ராம்போலின்ல. ஸோ நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் மிஷின். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது ஈஸி டு ஃபிக்ஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸியா ஃபோல்டபிள் தான். இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். நீ பாட்டு குச்சி விளையாடிக்கிட்டு. ஓகே, அடல்ட்ஸ் தான்டா. நான் ஏன் அடல்ட்ஸ் வாங்கினேன்னா, ஸோ தட் நீங்க வந்துட்டு ஜாலியா குதிச்சு விளையாடலான்ட்டு, லைக் ப்ராப்ளம் இருக்காது, உடையாதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஏஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அடல்ட்ஸ் வாங்கணும் நம்ம. ஓகே வாணிமா. இன்னொன்று வந்துட்டு இது காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும் பாருங்க. மொத்தமே சைஸ் இவ்வளோ தான். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மொத்தமே சைஸு. ஸோ காம்பேக்டு, ஈஸி ஸ்டோரேஜ். அது வந்துட்டு அதனுடைய கவர் மூடி வச்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, சம்மர் வர ஆரம்பிச்சிச்சுல்ல. ஸோ நமக்கு இன்னும் வந்து சம்மர் அஃபிஷியலாக வரல. ஆனால் வந்து ஸ்ப்ரிங்கே நல்ல வெயில் தான் அடிக்கும் இந்த ஊரில். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்குது, அதுவும் ஃபேமிலியாக உட்காந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப நாளாக இவனுங்க வந்து ட்ராம்போலின் கேட்டுட்டு இருந்தாங்களா. எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய சைஸ் வாங்கினோன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புல் வெட்டுறோம் இல்லை லானை வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ சாரி, அது ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஸோ இல்லைனா தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பெரிய ட்ராம்பலின் வந்து ஒரு வாட்டி நகர்த்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இது தான் பிளான் பண்ணி வாங்கினோம். சரி, ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் வாங்க. செருப்பு போட்டு கூட குதிக்கலாம்டா. எப்படா இருக்கு, பிடிச்சிக்கோ, உளுந்துட போகிறேன். உனக்கனே நாங்க வந்து புல்லு சாக்காத மாதிரி ஓரமா வைக்கலாம்னு வச்சிருக்கோம். அதான் இவர்ல எகிரி அந்த சைடு விழுந்துருவாராம். பக்கத்து வீட்டுல நல்லா வெட்டி பார்க்கலாமா. அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் வந்ததுன்னா இதுல இருந்து எகிரி அந்த ஸ்விம்மிங் பூல்ல நேரா குச்சிடலாம். அனி செருப்பெங்க நீ? சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, தள்ளுடா, நம்ம போய் டென்ட் கட்டுற வேலையை பார்க்கலாம். வா வா.
சூப்பராக வந்து டென்ட்டு வந்து செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. நிலா வெளிச்சத்தில் இப்படி உட்கார்றது எவ்வளோ ஜாலியாக இருக்குது. உள்ள பெட்டு மேட்ரஸ் விரிச்சிருவோமா மாம்ஸ்? வாங்க நம்ம டென்ட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் கதவை சாத்துவோம். ஆமாம், பூச்சி வந்துடும்னா. ஸ்லீப்பிங் பேட் இது வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செல்ஃப் பம்பு. புல்லு குத்துதா? ஆமா, புல்லு குத்ததான் செய்யும். நீங்க எந்த கேம்பிங் சைட்ல புல்லு இருந்திருக்கு? எல்லாம் கல்லா இருக்கும். இங்க ஜாலியா புல்லா இருக்கு. ஹைட் பாத்தீங்களா? அவ்வளோ ஹைட்டா இருக்குங்க. ஆமாமா, அதே பிராண்டு தான் மொத்தமா வாங்கணும். ஆனா நாங்க ஃபயர் பிட் மட்டும் போட போறது இல்ல வீடு பக்கத்துல. அது நம்ம காமிக்கிறேன். அது நாங்க வந்து வேற ஒரு கேம்பிங் சைட் போலான் இருக்கோம். அதுக்குதான் இது வந்துட்டு பில்ட்-இன் ஏர் பம்பு. இனி நம்ம இதுல தூங்குவோமான்றதெல்லாம் டவுட்டு. ஆனா சும்மா ஒரு கேம்பிங் செட்டப்ல பசங்க என்ஜாய் பண்ணட்டும், அதுக்காகவாது. நம்ம இது வந்து நாங்க குயின் மேட்ரஸ் வாங்கியிருக்கோம். சோ நம்ம 2 3 4 5 6 பேர் படுக்கலாம். அப்புறம் எப்படி கம்மிக்கிறதுல 1 2 நீங்க சமாதியா கட்டுறீங்க எல்லாருக்கும். சொல்லுங்க. பில்ட்-இன் இதுன்னு போட்டிருக்காங்க. மேபி அதை ஓப்பன் பில்ட்-இன் ஏர் பம்பாமே, எனக்கு எப்படின்னு தெரியாது. அப்பே பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டு அது ஏதோ புடிங்கி விட்டாலே அது ஆன் ஆயிடும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்விட்ச் இருக்கு. இப்பதான் கண்டுபிடிச்சேன். இதை ஆன் பண்ணிட்டா போதும், அதுவே பில்ட்-இன். அதுக்கப்புறம் எப்படி சார்ஜ் போடணும்? USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்க எங்க இருக்கு? சரி, ஓகே, இப்போதைக்கு காமிக்கிறேன். ஏய், இந்த அளவுக்கு நீங்க கேம்பிங் பண்ணிருக்கீங்களா? ஈஸியஸ்டா இருக்குப்பா. ஸோ நான் ஏற்கனவே டென்ட்டுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே ரீசன் தான். எல்லாமே ஈஸியாக இருக்கணும். இன்னொன்று நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே ட்ரையல் தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேம்பிங் ட்ரிப் பிளான் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் அதை சொல்ல இப்போ போகிறதில்ல. இப்போ சொல்லிட்டேன்னா வந்துட்டு சஸ்பென்ஸ் வந்துட்டு அவுட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கேம்பிங், பெரிய கேம்பிங், சர்ப்ரைஸ் கேம்பிங் இருக்குங்க. செம்ம. என்னது அது? அழகா இருக்கு. அழுக்கு கலர்ல இது பண்ணதா? சூப்பர். எப்படா இருக்கு? கரெக்டா 2 வாங்கினா கரெக்டா இருக்கும் மாம்ஸ். இங்க நம்ம 1 தான் வாங்கியிருக்கோம் மாம்ஸ். இன்னொன்னு 1 வாங்கி போட்டா கரெக்டா இருக்காது. பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சார்ஜர். இதை எடுத்துட்டு இங்க வந்துட்டு கனெக்ஷன் இருக்கு, சார்ஜ் கனெக்ஷன். அப்படியே கனெக்ட் பண்ணாலே போதும் சார்ஜ். இல்ல இது ரொம்ப ஈஸியஸ்ட் வேயா இருக்கு உங்களுக்கு. It's free fan. Fana? என்ன ஃபேன்? அங்க இதுதான் சொல்றான். கரெக்ட்டா இருக்கா? என்ன சைஸ் இது? குயின் மேட்ரஸ். எக்ஸாக்ட்டா குயின் மேட்ரஸ். இது வந்து அங்க இருக்குது. நாங்க இங்க வந்து கேம்பிங் டென்ட் போட்டுருக்கோம். அங்க வந்துட்டு கிறிஷ் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கிரில் எல்லாமே இருக்கு. ஹாய், உள்ள வந்து பாக்குறியாடா? ஓ, குக்கி சாப்பிடுறியா? சரி, ஓகே, சாப்பிட்டு வா. ஸோ இனிமே வந்து போயிட்டு கிரில் போட வேண்டியதான். நைட்டு உள்ள தூங்குவோமான்னு தெரியல, பாப்போம். நான் ஷேவே பண்ணலையே, பரவாயில்லையா? இப்படி கை வச்சுக்கிட்டா? நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, சதீஷ் ஏன் அப்படி கை வச்சிருக்காருன்னு கேளுங்களா? ஏன் அப்படி கை வச்சிருக்கீங்க? ஷேவே பண்ணல இன்னைக்கு, அதனால கை வச்சிருக்கேன். முடியல மாம்ஸ் என்னால. சோ நாங்க 2 பேரும் கரெக்டா நேத்து ஆரம்பிச்சு 2 நாள் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா வந்துட்டு கேஸ் இல்லாம, இது டென்ட் பெட் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. கடைசியில கேஸ் இல்லாம போயிட்டு கேஸ் ரீஃபில் பண்ணி சூப்பரா எப்படியோ டேங்க் வாங்கடா கண்ணா. இது ஒயர் வர பாத்துடுங்க. ஆமா, கேஸ் கேபிள். வாடா கிருஷ்மா. பாத்துக்கலாம். கிருஷ்ணத்தை கேட்கலாம். படத்துக்கு வந்துட்டு எங்களுடைய படமுடைய தியேட்டர் இது மட்டும் மிஸ்ஸிங்க. சோ அது மட்டும் இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல எங்க போச்சுன்னு தெரியல. தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்ல. ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேக்குது பாரு. அந்த ஒண்ணு மாத்த
அப்ப கூட சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது. சரி ஓகே, நாங்க இப்ப போயிட்டு டால்பி சரவுண்ட் ஓகே நீ போயிட்டு இப்போ கொஞ்சம் இத போட்டுறணும். டேய் வீட்டுக்குள்ள தான போறோம், சும்மா தான் கேம்பிங் தான். அனி அப்பள வெள்ளல போவாத பிச்சிடுவேன். வீட்டுக்குள்ள போயிட்டு வா. ஓகேங்க, கொஞ்ச நேரம் வந்து ஜாலியா இதுல வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து என்ன ட்ரையல், ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ட்ரையல் தான். நம்ம ஒரு பெரிய கேம்பிங் சர்ப்ரைஸ் இருக்கு. நாங்க ட்ரையல் பார்த்தோம், ட்ரெய்லர் இல்ல, வீடியோ ட்ரெய்லரா? நான் ட்ரையல் பார்த்தேன்னு சொன்னேன். இந்த கேம்பிங் இதெல்லாம் ட்ரையல் பார்த்தோம். சோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. சோ கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி ஓகே, இல்லப்பா வீடியோ முடியல, நாங்க சொல்றத பார்த்தா வீடியோ முடிஞ்சிச்சுன்னு போயிட போறீங்க. இப்போ நம்ம போயிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் எல்லாத்தையும் வந்து போட்டு பைனாப்பிள் எல்லாத்தையும் கிரில் பண்ணிட்டு சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியுது, சூப்பரா இருக்கு படுத்துக்கிட்டே பாக்கிறதுக்கு. சரி ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஸ்கெப்டிக்கலா நம்ம வந்து கேம்பிங் போக கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து வெரி குட் ஐடியா. அவங்க பேக் யார்ட்லயே போடலாம். நம்ம பயப்படுறவங்க எல்லாம் கரெக்ட் தானே? ட்ரைனிங்க்கு கரெக்ட், பேக் யார்ட்லயே பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம போயிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து பன்னீர் வந்து நேற்று ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க, நம்ம நேற்றே வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நமக்கு வந்து கேஸ் இல்லாதனால நேற்று நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டேன். பன்னீரும் பெல் பெப்பரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எங்களுக்கு இன்றைக்கி எப்படின்னா பயங்கர ஈஸியாகிடுச்சு. நேற்றே எல்லா வேலையும் முடிச்சிட்டதுனால ஒரு வேலையே இல்லாத மாதிரி இருக்குது. மோரோவர் வந்துட்டு டென்ட்டும் நம்ம பெருசாக கட்டல, பெட்டு சரியாக லைக் எதுவுமே எல்லாமே வந்துட்டு ஈஸியான வேலையாக முடிஞ்சிச்சா. ஸோ அதனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாங்க. பேக் யார்ட்லேயே நீங்கள் வந்துட்டு கேம்பிங் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம பன்னீர் போட்டலாம் வாங்க. சாட்டர்டே வீக்டே அப்ப யாருமே இல்ல. என்ன சாட்டர்டே வீக்டே? எல்லாரும் பார்பிக்யூ போட்டுருப்பாங்களே, ஏன் போட மாட்டேங்கறாங்க? வெயில் நல்லா இருக்குன்னு எல்லாம் பீச் கீச் அது இதுன்னு போய் போனாங்க. லேட் போயிட்டு இருப்பாங்கல்ல, கார் எடுத்துட்டு போட் எடுத்துட்டு. இவ்வளோ நாள் இது வந்து கரெக்டா இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே எல்லாம் என்ஜாய் பண்ண போயிருக்கோம். என்ன நெக்ஸ்ட் என்னது? பைனாப்பிளா? மேம் வீடு இங்கே இருக்கிறதுனால தோசை கரண்டியை மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பிளேட் மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னப்பா? ஆமா, இதை கேம்பிங் ஆடணும் வந்து வந்து. ஐயோ, எல்லாம் நாங்க ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கோம் கேம்பிங்காக எடுத்துட்டு போக வேண்டிய லிஸ்ட்னு சொல்லிட்டு. சொல்லுங்க மேம். சார் பயங்கர பெரிய லிஸ்ட் இல்ல? யா, அது லிட்டரலி எல்லாமே நம்ம இருக்கோம். அது நாங்க பார்த்து நாங்க செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எழுதுனது, ஃபர்ஸ்ட் டைம்ல செகண்ட் டைம் எழுதணும். மெயினா வந்து அந்த மழை வரும்போது அதுக்கு முன்னாடி நாங்க எழுதணும் என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம்னு. அந்த டைம்ல மழையில தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த கிரில் இது வரைக்கும் எங்கேயும் எடுத்துட்டு போனது இல்ல கேம்பிங்க்கு. நம்ம இல்ல போனோம்ப்பா, அம்மா இருக்கும்போது எடுத்துட்டு போனோம். பிரியாணி செஞ்சதா? இதுல இருந்து டைரக்டா வச்சோம். போயிட்டு கையெலம்பணும். வீட்டுக்குள்ளேயே போய் இளம்பிக்கலாமா இல்ல வெளில இளம்பலாமா? வெளில இளம்பிக்கலாம். சரி ஓகே. ஸோ பன்னீர் வேகிறதுக்குள்ள இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் பிட். ஆக்சுவலி ஃபயர் பிட் வந்துட்டு இந்த நம்ம பேக்யார்டில் வந்து பெர்மனெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடு பக்கத்தில் வந்து நெருப்பு வச்சுட்டு ஃபயர் பிட் போட தேவையில்ல அப்படின்னும் யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே போகிற ஒரு கேம்பிங் ட்ரிப்புக்காக வாங்கினது. முதல்ல இதை ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப இதாக இருக்கு. லைக் என்ன சொல்றது, நம்ம வந்து ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி இருக்குல்ல. நம்ம அந்த கிரேன் இது பாப்போம்ல, அது மாதிரி சூப்பரா. ஆக்சுவலி ஒரு vlogger இருக்காங்க, அவங்க ஃபுல்லா வந்துட்டு இந்த கேம்பிங் போவாங்க. ஆனா சதீஷ் வந்து அவங்கள எனக்கு வந்து இந்த மாதிரி கேம்பிங் இதெல்லாம் நான் நிறைய வீடியோ பார்ப்பேன், கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸிங்கா இருக்குமா. அதனால சதீஷ் ஆனா அந்த பொண்ணு ஏன் பாப்பாருன்னா, அந்த பொண்ணு அழகா இருக்கும்ன்றதுக்காக பாப்பாரு. ரே 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 ரே
இன்னைக்கு நம்ம போடல, ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் வந்துட்டு அதே பிராண்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் போயிட்டுருக்கு. ஸோ பன்னீர் போயிட்டுருக்கு. அந்த அடியில் இருக்க கிரில் வந்து துருப்பிடிச்சிச்சு, அதனால அதுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஹையில் தானே மேம்ஸ் வச்சுருக்கீங்க? லோலையா? ஏன் ஹையில் வச்சுருக்கோம்? ஆப்ஷனே இல்லை. இந்த வாட்டி நாங்கள் வாங்கின ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈஸியான சுலபமான ஐட்டம்ஸ். கேம்பிங் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஷனே இல்லாமல் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ க்ரால் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு அடியில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. க்ரால் பண்ணி போகிற அளவுக்குள்ள கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கேம்பிங் ஐட்டம்ஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாக்ஸஸாக அடுக்கி வச்சிடலாம் கேம்பிங்காக அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோங்க. இது சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபயர் பிட் அழகாக தயார். என்ன மேம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது, குட்டியாக இருக்குது. இது போதும்ல? நீட் அண்ட் க்ளீன்ல. யா ஆக்சுவலி வந்துட்டு எங்களுக்கு வந்து பேட்டியோவில் ஒரு ஃபயர் பிளேஸ், அதாவது ஃபயர் பிளேஸில் அது பேர் என்னது, ஒரு சும்மா கேம்ப் ஃபயர், ஐ மீன் சின்னதாக வாங்கணுன்னு. இது வந்து கேம்ப் ஃபயருக்காக நம்மளால் இங்கே வந்து வைக்க முடியாது, அதனால இது வந்து போர்ட்டபிள். பார்ப்போமா? சூப்பர். வாவ். உன் போனா அந்த இதுக்கு மேலே பக்கத்தில் இருக்கான் சார். என்னுடைய நான் உட்காருவேன் பார்த்தேன், அதுக்கு பக்கத்தில் இருக்கான் சார். இல்லைன்னா நான் வந்து கொடுக்குறேன். வா வா, நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். வாடாக்கண்ணா கிரிஷ்குட்டி, வா சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. வா வா, சாப்பிட்டுட்டு நான் அப்புறமா கொடுக்குறேன். வா. ஸோ அம்மையாக ரெடியாக இருக்கு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாடாக்கண்ணா இருந்துச்சு. ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு லைட். மணி வந்து 8:30. யா ஆக்சுவலா இங்க லைட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த பேட்டியோல இந்த அட்டகாசம் பண்றது நாங்க தான் நினைக்கிறேன், இந்த கம்யூனிட்டிலேயே. பாருங்க லைட் போட்டாச்சு சதீஷ். மேல வந்துட்டு சூப்பரா லைட்லாம் நாங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யாருன்னா வந்தாங்க அப்படின்னா கூட டக்குனு இதுவாயிடும். ஸோ அதுதான் ஏற்கனவே ஒரு செட்டு பன்னீர் எடுத்துட்டேன். எப்படியா இருக்கு கைஸ்? ஹாரிபிளா? ஓடிப்போம். யார் நல்லா இருக்கு? என்னடா மஸ்கிட்டோ கொடுக்க போறானா? எல்லா மஸ்கிட்டோவும் செத்துருமா? இதுல பைனாப்பிள் ரொம்ப அவசரமா இருக்கு. நான் போய் ஆடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்க போகிறோம். ஸோ கேம்ப் டென்ட்டுக்குள்ளே தூங்கலை. இது ஒரு சும்மா ஜாலியாக ஃபன் டே மாதிரி தான். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா வெளியே டக்குன்னு புதுசு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.